புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிடுகிறது. இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உழவர்கரை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை காலதாமதமானதால் நாங்கள் தொடக்கத்தில் தனித்து போட்டியிடுகிறோம் என்று அறிவித்தோம். 4 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேட்பாளர்களை அறிவித்தோம். ஊசுடு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை மற்றும் ஏனம் ஆகிய 4 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடுவது என்று முடிவெடுத்து நாங்கள் அறிவித்த நிலையில் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு காணப்பட்டது. அதன்படி எங்களுக்கு உழவர்கரை தொகுதி ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டது. 16 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடுவதென்றும் 13 இடங்களில் திமுக போட்டியிடுவதென்றும் ஒரு இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுவதென்றும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் முடிந்த நிலையில் நாங்கள் போட்டியிடுகிற உழவர்கரை தொகுதியிலும் ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளிலும் காங்கிரஸ் தரப்பில் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வேட்புமனு தாக்கலை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் முடிந்துவிட்டது. அந்த தொகுதிகளில் அவர்கள் மனுக்களை திரும்ப பெறவில்லை. இந்த நிலையில் டெல்லியிலிருந்து காங்கிரஸ் மேலிடத்திலிருந்து திரு முகுல் வாஸ்னிக் அவர்கள் உள்ளிட்ட பல தலைவர்கள் புதுச்சேரிக்கு வந்து நடத்திய பேச்சுவார்த்தையின் முடிவில் உழவர்கரையில் மட்டும் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் போட்டியிடுவது, மற்றவர்கள் அதாவது காங்கிரஸ் மற்றும் திமுகவை சார்ந்தவர்கள், கூட்டணியை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு உழைப்பது, பாடுபடுவது, வாக்கு சேகரிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்ப பெறாவிட்டாலும் கூட நாங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதில்லை. மாறாக காங்கிரஸ் வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபடுவது, அவர்களின் வெற்றிக்காக வாக்கு சேகரிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். அதேபோல திமுக வேட்பாளர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்பட்ட தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்களும் திமுக வேட்பாளர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் செல்வ புஷ்பலதா, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர், போட்டியிடுகிற உழவர்கரை தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறேன். இன்று முதல் எனது சுற்றுப்பயணம் 14ஆம் தேதி வரையில் தொடர்ந்து தமிழ்நாடு எங்கிலும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறேன். இன்று மாலை திண்டிவனம் தொகுதியில், நாளை காட்டுமன்னார்குடி தொகுதியில், காலையில் குறிஞ்சிப்பாடியில் மாண்புமிகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களின் வேட்புமனு தாக்கலில் பங்கேற்கிறேன். அதன் பின்னர் காட்டுமன்னார்குடி வேட்பாளராக போட்டியிட இருக்கிற ஜோதிமணி இடைபெருமாள் அவர்களின் வேட்புமனு தாக்கலில் பங்கேற்க இருக்கிறேன். தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். மேலும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் ஆங்காங்கே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் வெகுமக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பெரிதும் நம்புகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான
அரசு தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த அளவுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு அனைத்து தரப்பாருக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்களின் மூலம் மாணவ செல்வங்களின் கல்வி தரத்தை, அவர்களின் தனித்திறன்களை மேம்படுத்தி இருக்கிறது. இப்போது தேர்தல் அறிக்கையில் 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும். அவர்கள் விரும்பிய வீட்டு உபயோகப் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற உறுதிமொழியை திமுக அறிவித்திருக்கிறது. இவையெல்லாம் எங்களின் வெற்றிக்கு சாதகமான அம்சங்களாக இருக்கின்றன. தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளுக்கு இடமில்லை, வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை என்பதை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்கள் பேராதரவை நல்குவார்கள், மாபெரும் வெற்றியை தருவார்கள். புதுச்சேரியிலும் காங்கிரஸ், திமுக, விசிக அணி ஆட்சியை கைப்பற்றும், வெற்றியை பெறும் என்று நான் நம்புகிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878. இமெயில் advttanditv@dttv.in.